உயிராய் நேசித்து மையால் எழுதி கவிதைகளையும் பேச்சுகளையும் ஆயுதமாக்கி வரவேற்புரையாற்ற உங்கள் முன் அறிமுகமாகிறேன். என்னுடைய தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வீணாக கத்தி பேசுபவன் இல்லை, வீணாக பல தவறான சிந்தனைகளை கத்தி பேசுபவன் இல்லை, கத்தியாக இருந்து பகுத்தறிவு சிந்தனைகளை பேசுபவன். நான் கிழவனின் தடி பல இளையோரின் இதயத்தை தாங்குவதால் தான் என்னவோ, கிழவனின் தடி பல இளையோரின் இதயத்தை தாங்குவதால் தான் என்னவோ சில இதயங்கள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த எந்த இதயம் என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அரசியலையும் அறிஞர்களே, பெருமக்களே, தமிழ் உறவுகளே, உங்களையெல்லாம் வணங்கி வரவேற்புரையாற்ற உங்கள் முன் இருக்கின்றேன். தமிழ்நாடு முற்போக்கு பெண் வழக்கறிஞர் சங்கம், தமிழ்நாடு மக்கள் எழுத்தாளர் மையம் நடத்தும் நூல் அறிமுகம், நூல் வெளியீட்டு விழா. முதல் அமர்வு தீரா களம் என்கின்ற ஒரு தீர்வு காணப்பட்ட வரலாறு தீர்வு சொல்லப்பட்ட புத்தகமாக அறிமுகப்படுத்தப்பட்டோம். எங்களுக்கெல்லாம் புதிய மனிதன் என்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்து பல பத்திரிகைகளெல்லாம் இதையெல்லாம் அறிமுகம் கொடுத்து பல வேலைகளெல்லாம் அமைத்து கொடுத்து இன்றைக்கு கவிஞராக மட்டுமல்ல நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நல்ல மனிதனாக அமர்ந்திருக்கும் கவிஞர் பாட்டாளி ஐயா அவர்களின் ஒரு அற்புதமான புத்தகம் வெளியிட்டுள்ளார். அந்த புத்தகத்தின் நூலாசிரியர் பட்டி தொட்டி எல்லாம் தெரிய போகும் ஒரு அற்புதமான கவிஞர் பாட்டாளி ஐயா அவர்களை இவ்விழாவிற்கு வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். தலைமை வகுத்திருக்கும் தோழர் ஜே சிதம்பரநாதன் அவர்கள், தமிழ் தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் விடுதலை அவர்களை வருக என என் இதயத்தோடு வரவேற்கின்றேன். முன்னிலை வகித்திருக்கும் தோழர் ரா அருணாச்சலம் அவர்களை, துணைத் தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் விடுதலை அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். முன்னிலை வகித்திருக்கும் மக்கள் விடுதலை துணை பொதுச் செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் விடுதலை தோழர் ரவிச்சந்திரன் அவர்களை, மையக்குழு உறுப்பினர் அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நாவலை அறிமுகப்படுத்தி சிறப்புரை ஆற்ற இருக்கும் தோழர் என் செல்வராஜ் அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். துணைத் தலைவர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாவல் ஆய்வுரை வழங்கியிருக்கும். அம்மா பற்றி உண்மையாக சொல்லணும், வந்தோடனே இளைஞர்கள்லாம் மகிழ்ச்சியா மகிழ்ச்சி அம்மா பார்த்தா இன்னும் பெருமகிழ்ச்சி ஆகிவிட்டது. அப்படி மூத்த வழக்கறிஞராக இருந்து தோழர் பானுமதி அவர்களை, மாநில தலைவர், தமிழ்நாடு முற்போக்கு பெண் வழக்கறிஞர் சங்கம் அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த புத்தகத்தை பற்றி நான் ஒரே ஒரு 3 வரிகளை சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? ஒரு கவிதை சொல்லலாம். தொங்கும் எழுத்தில் தொங்குகிறார்கள் தாய்மொழியை மறந்து, தொங்கும் எழுத்தில் தொங்குகிறார்கள் தாய்மொழியை மறந்து. அந்த தாய்மொழி எப்படி நம்முடன் வந்து சேர்ந்தது என்பதற்கு சான்றாக இந்த வரலாற்று செய்தி எழுதியிருக்கிறது புத்தகம். அப்படிங்கிற ஒரு பெட்டகத்தை நமது கவிஞர் பாட்டாளி அவர்கள் வந்திருக்கிறார். இந்த அறிமுக விழாவிற்கு உங்களை எல்லாம் வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இரண்டாவது அமர்வு ஒரு கண் குடித்தால் அது சாத்தியமில்லை, 2 கண் குடித்தால் தான் பார்வை தெரியும் காலம். ஒன்று மொழி, இன்னொரு பெண்ணியம். நான் இந்த புத்தகத்தை ஆத்மநாதன் அவர்கள் எழுதிய தென்றல் அல்லது தண்டனை நாவல் வெளியிட்டு விழா. நான் தென்றல் அல்லது தண்டனை என்று கேட்டதும் கவிஞர் பாட்டாளி அவர்களிடம் கேட்டேன், என்ன இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது என்றால் பெண்ணியம் பேசுகிறது என்றார்கள். அந்த பெண்ணியம் பேசுவது என்ன? நான் எழுதிய இன்னொரு கவிதை ஞாபகம் வந்துச்சு. முன்னுரையில்
வழக்கறிஞர் பே. கனகவேல் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். குறிச்சி கூடல் மதுரை. வழக்கறிஞர் ரா. நாராயணன் அவர்கள் வருக வருக என வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் மு. ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் நாகலிங்கம் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். திரு ஆ. மாக்கச்சவாயன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். ஆ. ஹைதர் அலிகான் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். எம். கோவிந்தராஜன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். ஆ. என்பர் அவர்கள் பொன்மலை அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். திரு கோ. ராசேந்திரன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். திரு பாபு அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். திரு ஆர். பிரகாஷ் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். திருமதி செல்வி சதீஷ்குமார் அவர்களை திருச்சி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். திரு கா. பாக்கியரவி சாமி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். ரா. பாலசுப்ரமணியன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். தி. வெங்கட்ராமன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். கல்யாண சுந்தரம் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். ஹென்றி சின்னப்பன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். திரு வேணுகோபால் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாவலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருக்கும் பத்மாவதி அவர்கள் எக்ஸ் எம்எல்ஏ துணைத் தலைவர், அகில இந்திய மாத தேசிய சமூகம் நாவலின் முதல் பணியை பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். தோழர் கா. கௌரி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் நா. வித்யாபாரதி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். அதாவது என தேர்வுக்கு படித்ததோட இங்கே படிக்கிற பேர் தான் அதிகமாக இருக்கிறது. ஐந்து காப்பி சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவ சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்றெல்லாம் படித்தது உண்டு. அதை படிப்பதற்கு ஐந்து நாள் எடுத்துக்கொள்வேன். நீங்க 5 நிமிஷத்துல இத்தனை பேர் சொல்லும்போது என் இதயமாக கொஞ்சம் முட்டிகிறது. ஆனாலும் சொல்கிறேன், தோழர்கள் எத்தனை பேர் சொன்னாலும் என் நாவு என்பது கசப்பதில்லை, பகுத்தறிவு என்றும் புரட்சிதான் செய்கிறது என்பது எந்த விதமான கருத்து. அப்படி தோழர் ஆ. அஞ்சுகம் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் சே. வளர்மதி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் வே. கவிதா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் இ. தினேஷ் தீபா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். திருமதி ரா. ராமச்செல்வி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். திருமதி ஆ. சுமதி அவர்கள் ஆசை லட்சுமி மலரையார் பழனி திருச்சி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். செல்வி மு. யுவராணி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் மு. பிரியா அவர்களை வருக வருக என்ற அன்புடன் வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் மு. லட்சுமி பிரபா அவர்களை வருக வருக என்ற அன்புடன் வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் ஆ. தாமரை அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். செல்வி தா. செல்வி அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். ரா. தேவகி அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். செல்வி ரா. விசாலம் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். அடுத்தது நாவல் ஆய்வுரை வழங்க வந்திருக்கும் என்னுடைய இனங்கள் கொண்ட பேராசிரியர். அதாவது அம்மா பார்த்தா சாப்பிட்டா இருப்பாங்க, ஆனால் அஃபன் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? எங்க வகுப்புலையும் புறப்பொருள் என்பாங்களே என்கிற நூலே இருக்கார். அது கோர்ஸ். புறப்பொருள் என்றால் வெளியே கோர்ஸ் இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் பெண்ணியம் பற்றி சண்டை போடுவதற்காக வந்திருக்கிறார். பெண்ணியம் பற்றி கருத்துக்களை எல்லாம் பேசுவதற்காக, பெண்ணியம் சண்டை பற்றி பேசுவதற்காக முனைவர் ஆ. ராஜாஜி அவர்கள் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். தலைமை வகித்திருக்கும் மூத்த வழக்கறிஞர் தோழர் தா. வானதி அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். வாழ்க்கை வழங்கியிருக்கும் பெரும்புலவர், நீங்கள் பெரும்புலவராக இருப்பதால் நான் சிறுபுலவராக உங்கள் முன்னால் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படி பெரும்புலவராக இருக்கும் சிவ சண்முகம் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். தோழர் கா. சுரேஷ் அவர்கள் திருச்சி மாமன்ற உறுப்பினர் தலைவர், திருச்சி மாவட்ட ஏஐடியூசி அவர்களை வருக வருக என்ற அன்புடன் வரவேற்கின்றேன். புரட்சிகர பாடகர் தோழர் கோபன், இவரை பற்றி பேசத்தான் ஆகும். புரட்சி பாடினார், தவறான சிந்தனைகளை பேசிக் கொண்டு இருப்பவர்களை புரட்டி கொண்டிருந்தார். அவர் புரட்சி பாடினார், இங்கு அழைக்கக்கூடிய அந்த மதிப்பீட்டு அறிவு. அவர் பாடும்போது பெரியார் ஒரு அழகான ஒரு பாடல் வரிகளை சொன்னார். சொல்லும்போது எனக்கு நான் எழுதிய ஒரு கவிதை அற்புதமாக எழுதுவது. கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு கண்ணாடி மாட்டிக்கொண்டு தனியை பிடித்துக் கொண்டு வெள்ளைக்காடியை வைத்துக் கொண்டு நான் சென்று வருகிறேன். நல்ல கேட்டுக்கொண்டார். நான் சென்று வருகிறேன். அழகான
இப்படி ஒரு அழைப்புதலை யாரையும் விடாமல் ஒரு சமத்துவத்தை பேசுகிறது என்றால் இந்த மேடை